ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்தாமணிக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம மீனா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட ஆட்டம் அளவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்குங்க. மீனாவுடைய தொழிலை எப்படியாவது கெடுத்து மீனாவை ஒரு மூலையில் உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதை நம்மளால் வார்த்தைகளால் சொல்லிடவும் முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணிக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம விஜயா தாங்க. விஜயா அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்ட இடம் அந்த மாதிரி அவங்களுடைய அந்த டான்ஸ் கிளாஸில் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து அவங்கள எப்படியெல்லாம் காக்கா பிடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா காக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போதைக்கு அவங்களோட அடிமை மாதிரி விஜயா நடந்துட்டுருக்காங்க. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க சிந்தாமணி. இப்படி தான் விஜயாவை மேனிப்புலேட் பண்ணி அவங்க தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாதிச்சிட்ருக்காங்க. இது எந்த அளவுக்கு போக போகுது, மீனா எவ்வளோ தூரம் பொறுப்பாங்க, அதற்கப்புறம் எப்படி சிந்தாமணிக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஊருக்கு கிளம்பிட்டார். அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நீ ஒரு நல்ல காரியத்துக்கோ எதுக்காகவும் நீ போகும்போது உன்னுடைய பொண்டாட்டியை நீ முன்னால் வர சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணு, அவங்க முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்கள் அம்மா அந்த மாதிரி பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவை வர சொல்லிவிட்டு எங்கள் அப்பா பார்த்துட்டு போவார், அப்படி போனால் தான் அந்த வேலை நல்லபடியாக இருக்கும், ராசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்பவே நம்புவார். எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க, நீ அதே மாதிரி பண்ணிப்பார், இதெல்லாம் அது ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னே, சரிப்பா அப்போ நீ அம்மாவை வர சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு உங்கள் அம்மாவுடைய மனசெல்லாம் பத்தாது, அதுக்கு ரொம்ப நல்ல மனசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. முத்துவுக்கு அதற்கப்புறம் தான் விஷயம் புரியுது. ஓகே, அப்பா சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, விஜயாவை விட்டுட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க. மீனா, நான் வேலைக்கு போகும்போது நீ முன்னாடி வரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு. மீனாவும் முதல்ல அவங்களுக்கு புரியலை, அதற்கப்புறம் பொறுமையாக சொல்லி புரிய வைக்கிறாரு. புரிய வச்சதுக்கப்புறம் மீனாவுக்கும் ஓகே ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா எதிர்த்து வராங்க. அதை முத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சவாரிக்கு கிளம்புறாரு. இப்போ இதற்கப்புறம் கோவிலில் காமிக்கிறாங்க. கோவிலில் மனோஜன் ரோஹிணி 2 பேருக்கும் விரதம் இல்லையா, அவங்களுடைய விரதத்தை முடிக்கிறதுக்காக மஞ்சள் வேஷ்டி சட்டை கட்டி ரோஹிணி மஞ்சள் கட்டி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பரிகாரம் பண்ணணும், கோயிலில் உருண்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மனோஜை படுக்க வச்சு விஜயா என்ன பண்ணுறாங்க, உருட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க, உருளுடா அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அம்மா என்னம்மா இது இப்படி, நான் வேணால் அடுத்த வாட்டி வேணால் பாதி ரவுண்டு முடிச்சுக்கவா, இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதி, இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு பாதி உருட்டிக்கிட்டேன், முக்கால்வாசி உருண்டுட்டேன்ல, இந்த விட்ட இடத்துலேருந்தே நாளைக்கு உருண்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்க்குறாரு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது மனோஜ், நீ முதல் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே மேடம், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லா சமாரியும் சீக்கிரமாக முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்காக கிளம்பி வந்திருக்காரு. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீனாவை மட்டும் ஒரு வித்தியாசமாக நடத்துறது, முத்து மீனாவை மட்டும் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஆனால் பட் இவங்க என்ன பண்ணலை, எதையுமே ஒரு வெளிப்படையாக காமிச்சிக்கவே இல்லை. மாறாக முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து நல்லாவே அவங்க மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இப்படி தாங்க நேற்று எபிசோடில் நடந்தது. இன்றைக்கி எபிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்காக லோனுக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக லோனுக்கு கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு லோன் என்ன ஆகலை, கிடைக்கல. இப்போ மீனா பார்த்திங்கன்னா பணத்துக்காக ஒரு பக்கம் அலைஞ்சிட்ருக்காங்க. முத்து அவருடைய லண்டன் சவாரிக்கு கிளம்பி போயிட்டாரு. அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கோவிலெல்லாம் சுற்றி காட்டணும் அப்படின்றது தான் அவருடைய சவாரி. அதில் முதல் கோவிலுக்கு என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி கோவிலுக்குள்ளே போகிறாங்க. அதை பார்த்துட்டு முத்து கூப்பிட்டு கேட்குறாரு, அத்தை என்னத்தை இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைப்பா உங்கள் அம்மா தான் என்னை இங்கே வர சொன்னா,
இன்றைக்கி மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்து இங்கே பரிகாரம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு தான் வந்தேன். நீ அதுக்கு தான் வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ இல்லைத்த, நான் வந்து சவாரிக்காக வந்தேன். இந்த கோயிலில் பரிகாரம் பண்ணுறாங்களா, எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற, உனக்கு தெரியாதா? அவன் மனோஜுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போகிற மாதிரி இருந்ததில்ல, அப்படி கண்ணு நல்லபடியாக தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து பரிகாரம் செய்ய வைக்கிறேன்னு விஜயா வந்து நேர்த்திக்கடன் வச்சுருந்தா, அதை பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே முத்துவுக்கு புரியுது. ஓ சரி அதுக்காக வந்திருக்காங்களா, சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரிப்பா முத்து, நீ என் கூட கோயிலுக்குள்ளே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. சரித்த வரேன், நானும் எப்படி இன்னும் கஸ்டமர் வர கொஞ்சம் டைம் ஆகும், இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வர்றாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அப்போ மனோஜ் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிகிட்ருக்காரு, மா போதுமா, இதை நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக முத்து உள்ளே போய் எத்தனாவது ரவுண்டுடா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கம்மா, அவன் எங்கே வந்து எத்தனாவது ரவுண்டுன்னு கேட்குறான்னு அப்படின்ற மாதிரி குடிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுறான் அப்படின்றத சொல்லி காமிக்கிறாரு. உடனே விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் எனி டைம் குடிக்கிறவன் தானே, அவனுக்கு இதே நினப்பில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க பங்குக்கு பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐயோ இப்போ வந்துட்டு நான் குடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருமா நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எந்த விதமான பிரச்சனையுமே இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பொறுத்து போய்க்கிறாங்க. அதற்கப்புறம் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மீனா தாங்க ஃபைனான்ஷியரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ அவங்களுடைய நாளைக்கு எடுத்திருக்க அந்த வளைகாப்பு ஆர்டருக்கு வந்து அவங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கணும். ஸோ அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த விஷயமா அலைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதற்கு இடையில மண்டபத்தில் வந்து டெக்கரேஷன் பண்ணணும் இல்லையா, அதற்கான திங்ஸையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, இந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப 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 ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பட் பணத்தை வந்து என்ன பண்ணணும், சீக்கிரமாக ரெடி பண்ணி ஆகணும். பணம் சீக்கிரமாக ரெடி பண்ணலை அப்படின்னா அந்த மண் வந்து என்னாகும், வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்துக்கிட்டு இப்போவே லோனுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இடம், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அவங்களுடைய சர்க்கிள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எப்படியாவது பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எப்படியோ முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. ஸோ இப்போ மீனாவுக்கு அவங்க மேலே இந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருந்தாலே போதும் அப்படின்ற நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க. ஸோ முத்து அண்ட் மீனா 2 பேருமே வந்துட்டு இப்போதைக்கு என்ன பண்ணல, யாருடைய பிரச்சனையுமே தலையிடாமல் ரொம்பவே நிம்மதியாக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆனால் அதை காப்பு வைக்கும் விதமாக இப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த மலேசியா பொண்ணுன்னு ஊர்லேருந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம முத்து என்ன பண்ணிட்டாரு, நம்பிட்டாரு. ஸோ இப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைக்கடையாக லோன் கேட்டு அலையிறாங்க, ஒவ்வொரு இடமா அலையிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து எங்கேயுமே என்ன ஆகலை, லோன் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபிட்டான, அவங்களுக்கு வந்து இன்னொரு வேலையும் அமையவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம மீனா வந்து ஒவ்வொரு ஃபைனான்ஸாக ஏறி இறங்குறாங்க. அப்போ ஒரு ஃபைனான்ஸ் வாசலில் நிற்கும் போது சத்யா வந்து பார்த்துறாரு. அக்கா என்னக்கா இங்கே நிற்கிற அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேசுகிறாரு. இல்லைடா சத்யா, லோன் வாங்குறதுக்காக வந்துடுறேன், அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா நீ மேலே வா, நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அண்ணன் வந்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே இதே இவங்க வீடு போல் அப்படின்னு நினச்சாரு. ஸோ ஆனால் பட் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் என்ன பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிறது. மீனா இப்போ பணத்துக்காக தான் அலைஞ்சிட்ருக்காங்க. ரவியும் ஸ்ருதியும்
கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்கிறாங்க. பட் மீனா வந்து இப்போ ஒரு ஃபினான்ஷியரை தேடி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ கதையில் புதுசாக ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. இவங்க எவ்வளோ தூரத்துக்கு கதையில் பயணிப்பாங்க அப்படின்றது புரிய வரல. பட் அவரை காமிக்கும் போது கதையில் நீண்ட நாள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ மீனாவுக்கு இப்போதைக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நாளைக்கு எபிசோடில் பணம் வந்து நாங்கள் ஆல்ரெடி மொத்தமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்ற போகிறாங்க. ஸோ அதுதாங்க நடக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.